presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிற சம்பந்தம் இதை குறித்து தொடர்ந்து நாம் பார்ப்போம். இதை குறித்து 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதில் முதலாவது காரியம் ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 10:4 எப்படியா வாசிக்கிறோம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்பதற்கு என்ன அர்த்தம்? இந்த நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கையை எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியல. எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க, மனுஷனுக்காக அதை நிறைவேற்றி வைக்க, இவர் மனுஷனுக்காக அதை நிறைவேற்றி அதன் மூலமாக இவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அவருக்குள்ள நீதிமான்களாக அறிவிக்கப்பட, மனுஷனுக்காக இவர் நிறைவேற்றி மனுஷனுடைய பிரதிநிதியாக இருந்து அதை இவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றிட்டு அவர் நிறைவேற்றி முடித்து செய்த காரியங்களை மனுஷனுக்கு இலவசமாய் கொடுக்குறாரு. அதன் மூலமாக நாமும் நீதிமான்களாகிறோம். இதுதான் சுவிசேஷம். பாருங்க, இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். 2வது, கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்த நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இனி நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. மூன்றாவது இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நமக்கு உதவுகிறார். இது 3வது காரியம். 1, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறார். 2வது, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இல்லை. 3வது, கிறிஸ்து ஆவியானவரை கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நமக்கு உதவுகிறார். இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை வேணான்னு தள்ளுறதுக்கு இல்லை. கிருபை ஏன் வந்தது? இதுவரை செய்ய முடியாது இருந்த, நிறைவேற்ற முடியாது இருந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற உதவும்படியாக வந்தது. எப்படி நிறைவேற்ற உதவுகிறது? ஏன் நிறைவேற்ற முடியல? முன்ன பாவம் எனக்குள்ள ஆண்டு கொண்டிருந்தபடியால் தேவனுடைய கட்டளையில் நிறைவேற்ற முடியல. இப்போ கிருபை ஆட்கொள்ளுகிறது. தேவ ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறாரு, புது சுவாபத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. இவைகள் மூலமாக இப்பொழுது நிறைவேற்ற முடியாத நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய வலிமை பெற்றவராக நான் இருக்கிறேன். ஒன்று புரிஞ்சுக்கணும். பாருங்க, கிருபை நியாயப்பிரமாணத்தை கேன்சல் பண்ணுறதுக்காக வரல. கிருபை வந்துச்சு, நம்ம நியாயப்பிரமாணம் தேவையில்லை அப்படின்னு எண்ணுகிறது தப்பு. அல்லது கிருபை வந்துருச்சு, நம்ம கிருபைக்குள்ளாயிட்டோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லையா, அதனால் என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன பாவம் வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம், மன்னிக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு, மன்னிச்சுட்டு போகிறாரு. இதெல்லாம் தப்பு. பாருங்கள், அப்படி இல்லை. கிருபை வெறும் மன்னிப்பை கொடுக்கறதுக்கு வரலைங்க, நம்ம பாவத்தை மேற்கொள்ளுகிறதுக்கு சக்தியை கொடுக்க வந்திருக்கிறது. மன்னிப்பை கொடுக்குது, ஆனால் அதோடு நிறுத்தி கொள்வது இல்லை. கிருபை அதுக்கு மேலானது. பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்து வாழ அப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்க வந்திருக்கிறது கிருபை. அப்போ அப்படி நினைக்கிறது தப்பு. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வாழ எனக்கு கிருபை உதவி செய்யவில்லை என்றால் பிசாசானவன் தேவனை ஜெயித்துட்டான்னு அர்த்தமாயிடும். ஏன் சொல்கிறேன் அப்படி? ஏன்னா பாவம் உலகத்தில் வந்தபோது ஆதியில் பிசாசு என்ன பண்ணுறான் பாருங்கள், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பண்ணது மட்டும் இல்லை, மனுஷனை அவனை தனக்கு அடிமையாக்குகிறான். பிசாசுக்கு அடிமையாயிடுறான் மனுஷன். வெறும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான்ற விளக்கப்பட்ட கனியை புசிச்சான் மட்டும் இல்லை, அதன் பிறகு பிசாசுக்கு அடிமையாகிறான். அதன் பிறகு தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாதவனாக, தேவனை கனம் பண்ண முடியாதவனாகி விடுகிறான். அதுதான் பாவம் அவனுக்கு செய்து கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத நிலை கொண்டு வருகிறது. ஆகவே ரட்சிப்பு அந்த பிசாசின் வேலையை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டியது தான் ரட்சிப்பு. அதை செய்யலைன்னா அப்புறம் அது ரட்சிப்பே கிடையாது. ஆகவே ரட்சிப்பு என்ன பண்ணணும்? அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். தேவனுடைய கட்டளையில் நிறைவேற்ற முடியாத நிலையில் ஆக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை தேவனுடைய கட்டளையில் நிறைவேற்றக்கூடியவனாக மாற்றி அமைக்க வேண்டும். அதைத்தான் பண்ணுகிறதுன்னு சொல்கிறேன். அதை பண்ணலன்னா பிசாசு ஜெயித்துட்டான், தேவன் தோத்துட்டார்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், பிசாசு தோத்துட்டான், தேவன் ஜெயித்து விட்டார்.
கட்டளின்படி செய்ய முடியாதவனை கட்டளின்படி செய்யக்கூடியவனாக ரட்சிப்பு மாற்றுகிறது. பாருங்க, இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார் அதை பற்றி சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இல்லையா? தேவதூதன் யோசேப்பு இடத்துல சொல்கிறான். யோசேப்பு மனைவியை தள்ளி வச்சிடலான் இருக்கிறான் இல்லையா? அப்போ தேவதூதன் கனவுல சொல்லுகிறான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க, மன்னிப்பார் உண்மைதான். பாவத்தை மன்னிக்கிறத பற்றி மற்ற இடங்கள்லாம் வாசிக்கிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்குது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. பாவங்களை நீக்கிறது வேற, பாவத்தை மன்னிக்கிறது வேற. ரட்சிப்பு வெறும் பாவத்தை மன்னிக்கிற ஒரு காரியம் அல்ல. பாவத்தை மன்னிச்சு அதுக்கு மேலே பெரிய காரியம் ஒன்று செய்து பாவத்தையே நீக்குகிறது. பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அதாவது பாவத்தின் பிடியில் இருக்கிற மனுஷனை கட்டவிழ்த்து விடுகிறது. அதுக்கு அடிமையாக இருக்கிற மனுஷனை கட்டவிழ்த்து விடுகிறது. தேவனுடைய கட்டளையின்படி செய்ய முடியாமல் இருக்கிற மனுஷனை கட்டளைகளை செய்யக்கூடியவனாக மாற்றுகிறது. அதான் ரட்சிப்பு. இயேசுவே சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்து 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஏன் வந்தேன்னு சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் என்கிறார். அதுக்கு தான் வந்தார். இப்படி பல வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்கிறத கவனிங்க. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? ஏன்னா இப்போது நியாயப்பிரமாணத்தை பற்றியும் கிருபையை பற்றியும் சொல்லிட்டே வர்றாரு. அவர் சொல்கிறத பார்த்தா நியாயப்பிரமாணத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை, யாரும் நீதிமானாக்கப்பட முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு யூதரெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும். அப்போ நியாயப்பிரமாணம் எதுக்கு தூக்கி எறிஞ்சிடலாமா? என்ன பேசுகிற நீ? நியாயப்பிரமாணத்தை மட்டுப்படுத்திருப்பார், மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு குறை சொல்லுவாங்கன்னு தெரியும். அதனால தான் அவரே ஒரு கேள்வி எழுப்புகிறார். நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன்? நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறேனா நான்? அவமதிக்கிறேனா நான்? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. அவமதிக்கலப்பா, அதை வேணான்னு தள்ளலை, அதை நிலைநிறுத்துகிறோம். எப்படி நிலைநிறுத்துகிறோம்? இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியாமல் இருந்தீங்க, இனிமே இந்த கிருபையினால் உண்டாகிற ரட்சிப்பின் மூலமாக அதை செய்யக்கூடியவர்களாக மாறுவீங்கன்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை அதை செய்யணும், செய்யலைன்னா அது கிருபையே கிடையாது. ரட்சிப்பு அதை செய்யணும், இல்லைன்னா ரட்சிப்பே கிடையாது. அது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுங்கிற நிலைக்கு கொண்டு வரணும் மனுஷனை, இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது. அது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வேறொரு விதமாக சொல்கிறாரு பாருங்க. அது எப்படி எனில் 3ஆம் வசனம், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அதாவது நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத செய்கிறதுக்கு தான் இயேசு வந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அது பாதிப்பை உண்டாக்குறதுக்காக அப்படி செஞ்சாருன்றார். ஏன் நம்மளை பாவத்தை போக்கி விடுவித்தார்? தேவனுடைய நீதியை நமக்கு தந்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 8ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம். சிலர் கேட்குறாங்க இல்லையா, 10 கற்பனை என்னையா பண்ணுறது, நமக்கு இனிமேல் தேவையில்லையா? சிலர் சொல்கிறாங்க தேவையில்லையே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பாருங்கள் 13:8-10, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறான்றது எந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லுது தான் 10 கட்டளையை சொல்லுது. எப்படி எனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. எல்லா கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய கற்பனையாக இருந்தாலும்
இந்த ஒரே வார்த்தையில், எந்த வார்த்தையில்? அன்புங்கிற ஒரே வார்த்தையில் மொத்தமாக அடங்கி இருக்கின்றார். அன்பு கூர்ந்தா எல்லா கட்டளையும் கடைப்பிடிச்ச மாதிரி ஆயிடுதுன்றார். அது உண்மைதான். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறோமா நம்ம கிறிஸ்தவர்கள்? நியாயப்பிரமாணத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், அதை கனப்படுத்துகிறோம். முன்ன தான் கனப்படுத்தாமல் அதுக்கு எதிராக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். தீத்து 2:11 சொல்கிறாரு, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, கவனிங்க, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, கவனிங்க, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு, எதுலேருந்து மீட்டுறாரு பாருங்க, எல்லா லாலெஸ்னஸ்லேருந்து ஆங்கிலத்தில் வருது. லாலெஸ்னஸ்னால் ஒழுங்கீனமான தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக வாழ்கிற அந்த வாழ்க்கை, அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அக்கிரமங்கள் நின்றுனா லாலெஸ்னஸ்லேருந்து நம்ம மீட்டு கொண்டாராம். ஒரு மொழிபெயர்ப்பின்படி இங்கிலீஷில் லாலெஸ்னஸ்னால் எந்த சட்டமும் இல்லாமல் வாழ்கிறது, இஷ்டத்துக்கு வாழ்கிறது, அந்த மாதிரி வாழ்க்கை, அதான் அக்கிரமம். அது மட்டும் இல்லை, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்ம சுத்திகரிக்கும்படி. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், நான் கேட்குறேன், நற்கிரியை வேணாங்கிறாங்க இவங்க, கிருபையை போதிக்கிறவர்கள் நற்கிரியை வேணாம்னு போதிக்கிறாங்க. யார் போதிச்சா? காது கொடுத்து கேட்குறதே கிடையாது, சும்மா இஷ்டத்துக்கு விடுறது. யாரும் அப்படி போதிக்கவும் மாட்டாங்க நற்கிரியை வேணான்னு. நற்கிரி செய்ய பக்தி உள்ளவர்களாக முடியாத தான் இயேசு நம்மை மீட்டார்னு வேதவசனம் அப்படியே சொல்லுகிறது. இன்னும் நிறைய வாசிக்கலாம். ரோமர் 7:6 பாருங்கள், எப்படி சொல்லியிருக்குது, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக. அதாவது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது, அதாவது நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியும் போது வெறும் எழுத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களா அல்ல. நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் அங்கே சொல்லுது, வெறும் எழுத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களா அல்ல, புதுமையான ஆவியின்படி அதை செய்கிறவர்களாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 5:3 ஒரு வசனம், ரொம்ப அருமையான வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அப்போ எதுக்கு நம்ம மீட்டிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு, எதுக்கு கிருபை எதுக்கு அளிக்கப்படுகிறது? இதுக்காக தான். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தியானம் கற்றுக்கிற ஒரு பிள்ளையை எடுத்துங்க. சில நேரத்தில் பிள்ளைங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. கொடுக்குற ஒரு பெரிய ஆளாக இருப்பார் பாருங்க, அவர் கற்றுக் கொடுப்பாரு. இது கற்றுக்கிட்டு தத்துக்கான்னு வாசித்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு விரலையும் அசைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். இது எப்படா முடியும்னு காத்துக்கிட்டு இருக்கும் பாடம். இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி முடியலான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பீஸுன்னு சொல்லி அதை போட்டு அதை வச்சுக்கிட்டு மல்லு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அது கற்றுத்தர வாத்தியாரை பாருங்கள், அவர் கான்செப்ட் பியானிஸ்டாக இருப்பார், அவர் பெரிய ஆளாக இருப்பார். அவர் வாசிக்கிறத பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி வாசிப்பார். வெறும் எக்ஸ்ப்ரெஷன் மேலே கவனம் செலுத்தி வாசிப்பார். ஏன்? அவருக்கு அது இன்பமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது, அழகாக ரொம்ப ஸ்மூத்தாக அதை வாசிக்கிறாரு. இந்த பிள்ளைக்கு அது தண்டனை மாதிரி இருக்குது உட்காந்து வாசிக்கிறது. ஆனால் அவருக்கு அது இன்பமாக தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தி அழகான ஒரு இசையை மீட்டுகிறதுக்குரிய வாய்ப்பாக எண்ணி அதை பண்ணுறாரு. அப்படி தான் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறதுங்கிறது பாரமான ஒரு காரியம் அல்ல, சந்தோஷத்துடனே மகிழ்ச்சியுடனே கலிகூறுதலுடனே அது செய்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபை அப்படிப்பட்ட கிரியை நமக்குள்ளே செய்திருக்கிறது. அப்போ கிருபை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துருச்சு. செய்ய முடியாத இருந்த ஆளை செய்ய முடியுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. பிரமாணத்துக்கும் விசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்?
தான் சம்பந்தம். இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவனாக மாறிவிட்டான் மனுஷன்.